வணக்கம். எட்டி டாக்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பாஜக கூட்டணியில் நடிகர் விஜய் அடித்து சொல்லும் அரசியல் விமர்சகர்கள். என்னவோ ஒரு காங்கிரஸ் கூட்டணியை எதிர்பார்த்து காத்திருப்பது போல தெரியுதேப்பா. ஆனா நீ என்னவோ பாஜக கூட்டணியில் நடிகர் விஜய் அப்படின்னு சொல்றிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த வீடியோவை எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முந்தநேத்து நிர்மல்குமார் அவர்கள் செயல் வீரர்கள் கூட்டம் முடிந்து விட்ட பிறகு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். அந்த இடத்துல இருந்தே தொடங்கினா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்றது கேட்டு வந்துருங்க. ஒருத்தர்கிட்ட போய் இறங்கி போய் நீங்க எல்லாம் நேற்று வரை அவர்களை பற்றி தவறாக பேசிவிட்டு அவர்களை பற்றி தப்பா பேசிட்டு இன்னைக்கு மாத்தி போய் அதே கட்சியோட போய் கைகோர்த்து மேடையில் நிற்கும் அளவிற்கு எங்களுடைய தலைவர் காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் செய்ய மாட்டார். திரும்பவும் சொல்றோம், என்னைக்குமே இறங்கி போய் நேற்று வந்து ஒரு கட்சி பற்றி தவறா பேசிட்டு, நேற்று ஒரு தலைவரை பற்றி தவறா பேசிட்டு அவர்களுடன் எங்களுக்கு ஒட்டவும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மாற்றி கொண்டு போய் அதே இடத்துல இவர்களுடன் கூட்டணி காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் எங்க தலைவர் செய்ய மாட்டார். தெளிவாக முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்களா இருந்தாலும் சரி எங்க தலைவர்களா இருந்தாலும் சரி கண்டபடி விமர்சனம் செய்துவிட்டு எல்லாவற்றையும் மறந்துட்டு நாங்க உடனடியாக யார விமர்சனம் பண்ணமோ அந்த கூட்டணியிலே போய் நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு அடித்து சொல்றாரு. மீண்டும் கூட சொல்றோம், நாங்க ஒருத்தரை விமர்சனம் பண்ணிட்டு அந்த கூட்டணிக்கு நாங்க மீண்டும் போக மாட்டோம் அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முந்தநேத்து நடந்த செயல் வீரர் கூட்டமே அதுக்கு உதாரணமா அமையுது அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறார். ஏன்னா அதிமுகவை சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ணாரு, அதே மாதிரி திமுகவையும் சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ணாரு. ஆனால் பாஜகவை அவர் விமர்சனமே பண்ணல. அவரு அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேசி இருந்தாலும், அதிமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணி இருந்தாலும், நான் இனிமே அதிமுக திமுகவுக்கு மாற்றா வந்திருக்கிறேன், இந்த ரெண்டு பேர்கிட்டையும் கூட்டணி இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்துறார். ஆனா அந்த மேடையில பாஜகவை விமர்சனம் பண்ணல. அவர் காங்கிரஸ் கூட்டணியை எதிர்பார்க்கிறா என்று கேட்டால், அவர் காங்கிரஸ் கூட்டணியை எதிர்பார்த்தார். ராகுல் காந்தி போன்றவங்களும் அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவங்களும் விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும், ஒரே கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் ஆனது அழிந்து விட்டது, நேரடியாக காங்கிரஸை அழிக்கக்கூடிய பாஜகவும் கூடவே இருந்து காங்கிரஸை அழிக்கக்கூடிய திமுகவும் ஒண்ணு அப்படின்னு ராகுல் காந்தியும் பிரவீன் சக்கரவர்த்தியும் அவர்களும் நினைக்கிறாங்க. அதனால கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருடைய முடிவும் விஜயுடன் கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் மாணிக்கம் தாக்கூர் உள்பட எல்லாரும் திமுகவினுடைய அடிவருடியாக மாறி போயிருக்காங்க, அடிமையாக மாறிட்டு இருக்கிறாங்க. கல நிலவரத்தை உண்மையை சொல்ல மாட்டாங்க ராகுல் காந்திக்கு. அதனால காங்கிரஸ் மற்றும் விஜய் கூட்டணியானது உருவாவதற்கான வாய்ப்பே கிடையாது. இப்ப மட்டுமல்ல, 2029 கூட விஜய் காங்கிரஸ் கூட்டணியானது உருவாகாது போல இருக்குது. அதனால தான் தமிழகத்துல காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க துரோகியா இருக்கிறாங்க. யாருக்கு துரோகியா இருக்காங்க கேட்டீங்கன்னா, ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் துரோகியா இருக்கிறாங்க. திமுகவுடன் வந்து இணைந்து விட்டு திமுகவுடைய சலுகையை பெற்றுக்கொண்டு திமுக ஆளாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க மாறிட்டு இருக்காங்க. ராகுல் காந்திக்கு இது தெரியுமா என்று கேட்டின போது ராகுல் காந்தியே விமர்சனம் பண்ணி இருந்தார். என்ன விமர்சனம் பண்ணி இருந்தார் உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னையா, ஒருத்தர் விஜய்க்கு ஆதரவா பேசுறீங்க, ஒருத்தர் திமுக ஆதரவா பேசுறீங்க, ஆனா யாருமே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவா பேச மாட்டீங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இருக்கா இல்லையா? ஒருத்தன் திமுக காரனாகிறான், ஒருத்தன் தவேகா காரனா இருக்கிறான், எவனும் காங்கிரஸ் கட்சிக்காரன் இல்லவே இல்லையா? காங்கிரஸ் என்று நீங்களா பேசவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வெளிப்படையாகவே கேட்டார். அந்த அளவுக்கு தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியானது திமுக சார்பாக மாறி போயிருக்கிறது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வரும் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கொள்கை முரண்பாடுடன் இருக்கக்கூடிய பாஜகவை நம்ம விமர்சனம் பண்ணாலும் பாஜகவினர் நம்மள சாப்டா தான் அணுகுகின்றார்கள். இது விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம விஜய் அவர்கள் மேடையில பாஜகவை விமர்சிக்கவே இல்லை. சிபிஐ மூலமாக நெருக்கடி கொடுக்கறாங்க, தணிக்கைத்துறை மூலமாக ஜனநாயகம் படமானது வெளியாகாத அளவுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கின்ற இந்த தருணத்துல நம்முடைய செயல் வீரர் கூட்டத்தில் விஜய் அவர்கள் பாஜக பற்றி பேசவே இல்லை. அழுத்தம் தருகின்றார்களா என்று சொல்லுகின்ற போது எனக்கு அழுத்தம் இல்லை, ஆனா மக்களுக்கு அழுத்தம் இருக்கிறது. திமுக அதிமுக
ஒன்னு அடிமை சக்தி, இன்னொன்னு ஊழல் சக்தி. இந்த ரெண்டு பேர்கிடத்திலும் இருந்து தமிழகத்தை மீட்பதற்கு யாராவது வரமாட்டாங்களா என்று நினைச்சார்கள். நாம வந்துட்டோம், இப்போது மாற்றம் வந்தாச்சு, மக்கள் எல்லாம் நம்ம பக்கம்தான் அப்படின்னு பேசுறாரு கண்டி. அழுத்தம் தந்ததாகவோ, அவங்கெல்லாம் அழுத்தம் தந்தா நாமெல்லாம் அடிப்பணிஞ்சிருமா? எனக்கு அழுத்தம் தந்தாங்க, ஆனால் நான் அடிப்பணியில. சிபிஐ வச்சு மிரட்டினா என்ன, தணிக்கைத்துறையை வச்சு மிரட்டினா என்ன, அதற்கெல்லாம் நான் பயப்படுவேனா? அதெல்லாம் எதிர்பார்த்து தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேனா? அவங்க மிரட்டுறதுக்காக தான் அரசியல் கட்சி தொடங்கினா, தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடங்கினேன். தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு என்னை யாரும் மிரட்ட முடியாது, மிரட்டினாலும் பயப்பட மாட்டேன். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு எனக்கு சக்தி தந்திருக்கிறது. எல்லாமே தமிழ்நாட்டு மக்களால் தான் நடக்குது. அவங்க எனக்கு துணை இருக்கிறாங்க, யார் என்ன மிரட்ட முடியும் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசவே இல்லை. அதனால பாஜக அழுத்தம் தந்ததா இல்லையா என்று கூட பேசல. அந்த அளவுக்கு பாஜக மீது விமர்சனம் வைக்காம கடந்து போகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு தருணத்துல பாஜக உதவி விஜய்க்கு தேவைப்பட போகுது அப்படின்றத விஜய் உணர்ந்திருக்கின்றார். அது கூட்டணியாகவும் இருக்கலாம், இல்ல பட வெளியாவதுக்காகவும் இருக்கலாம், இல்ல சிபிஐ விசாரணையிலிருந்து வெளிவரத்துக்காக கூட இருக்கலாம். ஆனா பாஜக உதவி தேவை அப்படின்றது விஜய் நினைக்கிறாரு. அதனால பாஜகவுடன் கூட்டணி போறதுல தப்பில்ல அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலதான் பாஜக கொள்கை மாதிரியே தன் கொள்கை வைத்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் கூட பாத்தீங்கன்னா மருத்துவ துணை படிப்புகளுக்கும் நீட்டு கொண்டு வருகின்ற போது அதை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லிட்டு கிராமப்புற மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் ஒட்டுமொத்த பேருடைய எதிர்காலத்தையும் நாசம் பண்ண போறீங்களா? 60,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ துணை படிப்பை தமிழகத்தில் படிக்கிறாங்க. அதுக்கும் நீட்டா? எல்லாவற்றுக்கும் நீட்டுன்னா அப்ப தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் எதுக்கு? 12ஆம் வகுப்பு வரைக்கும் எதுக்கு கிளாஸ்? திரும்ப பெறுங்க அப்படின்னு நம்ம ஓபிஎஸ் கூட மத்திய அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கிறார். சமீபமாக வந்தது மருத்துவ துணை படிப்புகளுக்கும் நீட்டு கட்டாயன்ட்டு. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்க்க வேண்டும் என்றால் இதை சொல்லி எதிர்க்கலாமே, ஏன் எதிர்க்கவே இல்லை? அது மட்டும் இல்ல, மொழிப்போர் தியாகிகளுக்கு தான் பாத்தீங்கன்னா அஞ்சலி செலுத்தி விட்டு செயல் வீரர் கூட்டத்தையே நடத்தினாரு நம்ம விஜய். உடனடியாக விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக விமர்சனம் பண்றதா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏங்க மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க? இத்தனை பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை வேணாங்க, இவ்வளோ பேர் மொழிக்காக உயிரிட்டு இருக்கின்றார்கள். இப்படி உயிர் விட்டவர்களுடைய நினைவு நாள் இருந்து நான் சொல்றேன், நாங்க ஆட்சிக்கு வந்தா இருமொழி கொள்கை தான். அன்னைக்கு இருந்தவங்களும் பாசிசம், இன்னைக்கு இருந்தவர்களும் இன்னைக்கு இருக்கின்றவர்களும் பாசிசம் தானுங்க. மொழியை ஏதோ ஒரு விதத்துல திணிக்க பாக்குறாங்க, விடமாட்டோம் அப்படின்னு விமர்சனம் வச்சிருக்கலாம். என்னங்க, மாணவர்கள் பாதிப்படைகின்றார்கள், ஆனா நீங்க நீட்டை இன்னும் நீக்காம இருக்கின்றீர்களே, என்னங்க இது? தமிழுக்கு குறைவான நிதி ஒதுக்குறீங்க, சமஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்குறீங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காந்தி பேரை எதுக்காக நீக்கினீங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு அரசியலுக்கு பயன்படும். அது மட்டும் இல்ல, 100 நாள் இருந்து 125 நாளா மாத்திட்டேங்கிறீங்க. ஆனால் 125 நாளா மாத்தினது நல்லதுதான். ஆனா மாநில அரசாங்கமானது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு 40% நிதியை கொடுக்கணும்னு சொல்றீங்களே. ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநிலத்தினுடைய நிதி பங்களிப்பானது குறைஞ்சு போச்சு, நிதி ஆதாரமும் குறைஞ்சு போச்சு, வரியும் பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்துக்கு வரது நின்று போச்சு. எல்லாமே மத்திய அரசாங்கத்தை பார்த்து தான் காத்திருக்க வேண்டியதா இருக்குது. இதுல நீங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு மாநில அரசாங்கமானது 100%லிருந்து 40% பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போடணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது தமிழ்நாடு அரசாங்கமானது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு 40% நிதியை எங்கிருந்து கொண்டு போடும்? இல்ல நிதி எங்கிருந்து அதுக்கு தனியா பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கம் உருவாக்கும். அதனால மாநில அரசாங்கத்தை முடக்க பாக்குறீங்களா? உங்களால நிதி மேலாண்மை செய்ய முடியலன்னா இங்கிலாந்துல இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி பிரான்ஸ்ல இருக்கிற மாதிரி, ஜெர்மன்ல இருக்கிற மாதிரி ஒற்றையாட்சி முறையை கொண்டாட போறீங்களா? மாநிலங்களே இல்லாம மத்திய அரசாங்கத்தின் கீழே ஒட்டுமொத்த மாகாணமாக மாற்றி நீங்க ஆட்சி செய்ய போறீங்களா? ஆளுநருக்கு அதிகாரத்தை அளிக்க போகிறீங்களா? அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய அரசாங்க திட்டமா இருக்கலாம், மாநில அரசாங்க திட்டமா இருக்கலாம், மத்திய அரசாங்கத்துடைய நிதியை குறைச்சிட்டே வரீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் வரியை கட்டலையா, எங்களுக்கான வரியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாவது விமர்சனம் வச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா ஏகப்பட்ட பிரச்சனைகள் மத்திய அரசாங்கத்தினால இங்க உண்டாக்கப்படுகிறது அப்படின்னு திமுக வரிசையை அடுக்குகின்ற பொழுது இங்க நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கல.
பாஜக நல்ல கட்சி மாதிரியும் அந்த கட்சியுடன் திமுக மற்றும் அதிமுக நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க ஊழல்ல இருந்து தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை நல்ல இடத்துல வைக்கிறாரு. ஆனா திமுக அதிமுக மட்டும் எதிர்க்கிறாரு. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கத்தான் செய்யுதுங்க. அது எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 67% குறைஞ்சபட்சம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கும். அந்த எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு வரணும், அதனால திமுக விமர்சனம் பண்றாரு. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் 70% மேல இருக்கும். அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு வேணவே வேணாவா? திமுக மட்டுமே வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பெற்றுலாமா? அவங்க மட்டுமே பாஜக எதிர்க்க வேண்டியதா? ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள் வந்து பாஜகவை எதிர்த்து தான் அரசியல் பண்றாங்க. ஆனா நம்ம விஜய் மட்டும்தான் வந்து பாஜகவை எதிர்ப்பதும் இல்ல, பாஜக மீது விமர்சனம் வைப்பதும் இல்ல. தப்பி தவறி முந்தினத்து நடந்த செயல் வீரர் கூட்டத்தில் பாஜக என்ற பெயரை மட்டுமே சொல்லிட்டார். மற்றபடி அவங்க மீது நாம வைக்கின்ற எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. அப்படின்னா என்ன? முதல்ல நிர்மல் குமார் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? நாங்க ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டு அந்த கூட்டணிக்கு நாங்க போகவே மாட்டோம், அதனால என்றென்றைக்கும் ஒருத்தர் மீது அவதூறு பரப்பிட்டு வாங்க எங்க கூட்டணிக்கும் கூப்பிட மாட்டோம், நாங்களும் அந்த கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்றதுனால பாஜக மீது விமர்சனம் வைக்காம கடந்து போவது என்னைக்கா இருந்தாலும் நம்ம பாஜக கூட்டணிக்கு போனோம். அதனால அதன் மீது விமர்சனம் வைத்து விட்டு நம்ம நாளைக்கு அந்த கூட்டணிக்குள்ள போகவே முடியாது அப்படின்றது நம்ம விஜய் நினைக்கிறார். ஏன்னா ஒருவேளை பாஜக மீது விமர்சனம் வச்சுட்டு மீண்டும் அந்த கூட்டணிக்கு போனோம்னா டே இவன் தாண்டா சொன்ன கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு பாஜக இன்றைய காலகட்டத்தில் என்னவெல்லாம் பிரச்சனை பண்ணிருக்கு பாருறா. தமிழ்நாடு வந்து அமைதியா இருக்கிறது, ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கிறார், அவரு கூட வந்து திருப்பரங்குன்றம் மலையை பத்தி பேசுறாருயா. தீபம் ஏத்தாம வாக்கு வங்கி அரசியலை கையில் எடுத்து இந்துக்களுடைய உரிமையை பறித்திருக்கிறது திமுக அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் விஷயத்தை கூட ஒரு நாட்டின் பிரதமரே முன்னெடுத்து பேசுறாருயா. இவங்க எந்த அளவுக்கு மதவெறி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திமுக விமர்சனம் பண்ணது. இந்த விமர்சனத்தை கூட விஜய் அவர்கள் வைக்கவே இல்லை. இப்படிதான் விமர்சனம் வச்சு போட்டு நாளைக்கு பாஜக கூட போக முடியுமா அப்படின்னு விஜய் நினைக்கின்றார். என்னப்பா அப்போ பாஜகவும் விஜயும் கூட்டணி வச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூட்டணி வைக்கத்தான் போறாங்க. ஆனா இப்ப இல்ல, 2026 தேர்தலுக்கு பிறகு இது 100% நடக்கத்தான் போகுது. விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு முக்கியமான தேர்தலே வந்து 2029 தான். தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 30 இடங்களாவது வெற்றி பெற்று விட வேண்டும். அதற்கான காய் நகரத்துல தான் பாஜக செய்துட்டு இருக்குது. அதுக்கு தான் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 2029 பாஜகவுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரணும் 2029. ரெண்டாவது பெண்களுக்கு 33% பார்லிமெண்ட்ல இடம் கொடுக்கணும். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா ஒரு சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு சட்டம், இந்துக்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு சட்டம். அப்படிலாம் இல்லாம காமன் சிவில் கோடை கொண்டு வரணும், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாஜகவுடைய நீண்ட கால திட்டம். அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 திட்டத்தையும் நிறைவேற்றி விட்டார்கள் என்றால் பாஜக எதற்காக தொடங்கப்பட்டதோ அதை அவங்க 100% பூர்த்தி செய்கின்றார்கள். அவங்களுடைய இலக்குகளை ஒவ்வொன்றா திட்டமிட்டு பாஜக செய்துகிட்டே வருது. அதுல அவங்க சொன்ன 370 நீக்கினதா இருக்கலாம், முத்தலாக்க நீக்கினதா இருக்கலாம், அப்புறம் ராமர் கோயில் கட்டினதா இருக்கலாம். இப்படி எல்லா விஷயங்களும் அவங்க திட்டத்துல சக்சஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்ப இன்னைக்கு பாக்கி இருப்பது ஒரே நாடு ஒரே தேர்தல், சிவில் கோடு, மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. இந்த விஷயங்களை மட்டும் அவங்க செஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் பாஜகவுடைய செயல் திட்டம் நிறைவேறுகிறது. அதற்காக 2029 3ல் 2 பங்கு பெரும்பான்மையுடன் ஆட்சி இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால 2029க்கு இப்போதே வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நம்முடன் இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க என்று பார்த்து ஆள் பிடிக்கின்ற வேலையை தான் செய்யறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், அதிமுக கூட்டணி பாஜகவுடன் வச்ச பிறகு அண்ணாமலை வந்து தலைவராக இருந்து தூக்கி விட்டு நயனா நாயகன் அவரை போட்ட பிறகு
அவரு முதல் தலைவராகி பேசின கூட்டத்திலே பேசினாரு, நம்மளுக்கு 2026 முக்கியம் அல்ல, 2029 தான் முக்கியம். 2026 நம்ம எவ்வளவு தொகுதிகள் கேட்டு வாங்குறோம் என்பதை விட நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களை வெற்றி பெற்று ஆட்சி படத்தில் அமர வைக்கிறோமா, அதுதான் நம்முடைய 2029க்கு உதவும். 2029 நம்ம அதிகபட்ச தொகுதி வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் நயினார் நாயுடைய பேச்சா இருந்தது. அதனால தான் விஜய் அவர்கள்கிட்ட டெல்லி தலைமையான சொல்லியிருக்கோம், இன்னைக்கு நீ சட்டமன்ற தேர்தலில் ஒன்னும் ஆவறியோ இல்லையோ, ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்றோம் பாருங்க, நம்ம சீமானையும் 2029 என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வராங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதிமுகவும் அந்த கூட்டணியில் இருக்க போகுது. இவங்க எல்லாம் மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு 2031 சட்டமன்ற தேர்தலையும் போட்டி போட போறாங்க. ஆனால் 2029 பெரிய கூட்டணி உருவாக போகுது. அதற்குத்தான் விஜய் கிட்ட பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணையிலும் சரி, தணிக்கை விஷயங்களிலும் சரி, 2வது விசில் கேட்டதே கொடுத்ததா இருந்தாலும் சரி, எல்லாமும் எதிர்கால நலனை அடிப்படையாக வச்சுதான் விஜய் என்றைக்கா இருந்தாலும் பாஜக கூட்டணிக்கு வர போறாரு. அதனால தான் பாஜக விமர்சனம் பண்ணல. திமுக எவ்வளவோ விமர்சனம் பண்ணி பாஜக மீது அந்த விமர்சனத்தின் அடிப்படையில் வாக்குகளை அள்ளிக்கிட்டு போனாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க மீது விமர்சனம் வச்சு அந்த வாக்குகளை பெறுவதை விட நாம 2029 நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தேசிய கட்சி தேவை. அந்த கட்சி பாஜகவா தான் இருக்க போகுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க திமுகவினுடைய அடிமைகளா மாறிட்டு இருப்பதனால 2029 அவங்க பிரிந்து வர வாய்ப்பே கிடையாது. அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன், அதிக தொகுதி கொடுக்குறேன் வாடான்னு சொல்லுகின்ற போது இப்போது வரல, 2029 தானே வரப்போறாங்க. அதனால பாஜக கிட்ட நெருக்கமாக இருப்பதில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 2029 வரைக்கும் நம்ம பாஜக தான் ஆட்சியில் இருக்குது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால மீண்டும் நடிக்க போவாரு. இன்னைக்கு பாஜகவை எதிர்த்தோம்னு வச்சுங்களேன், இப்ப மட்டுமல்ல பிறகு நடிக்கின்ற படங்களுக்கும் பிரச்சனை வரும் என்பதனால விஜய் பாஜகவை தொடரல. அதனால ஏதோ ஒரு விதத்துல பாஜகவுடன் கூட்டணியில் தான் இன்னைக்கும் இருக்கின்றார். அது வெளிப்பட கொஞ்சம் நாளாகும், அது வரைக்கும் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தொடுகின்ற விஜய் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி ஒருபோதும் தொட்டு பேசவே இல்லை. தேர்தல் நெருக்கத்தில் கூட பாஜக விமர்சனம் பண்ணனா எப்போ விமர்சனம் பண்ண போறாரு. ஸோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குடன் இருக்கின்றார் பாஜக இடத்துல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக காரங்கிட்ட இணக்கமா இருக்காரா இல்லையோ, ஆனால் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல டெல்லியில் இருக்கிறவங்க கிட்ட இருக்கத்தான் செய்கிறார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எந்த அதிகாரி மூலமாக அமித்ஷாவுடன் தொடர்பில் இருக்கின்றார், மோடியுடன் தொடர்பில் இருக்கின்றார் என்று நம்ம விஜய்க்கு மட்டுமே தெரியும். ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் கூட விஜய் இடத்துல செல்ஃபி எடுத்த மகிழ்ந்த கதையெல்லாம் விசாரணையின் போது நாம பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு லிபரலாக விசாரணையானது நடந்திருக்கிறது. சிபிஐயும் விஜயை விட்டு பிடித்திருக்கின்றார்கள். அதனால விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணி வருகின்றார் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று அரசியல் விமர்சகர்கள் ரொம்ப நிறைய பேசினாங்க. அதை சுருக்கி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்கு, உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.